Taste the Daily. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவரங்கள் அடங்கிய முதல் தகவல் அறிக்கையை வெளியிட்டது யார் என தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. பாதிக்கப்பட்ட மாணவியின் விவரங்கள் அடங்கிய முதல் தகவல் அறிக்கை கசிந்த விவகாரத்தில் எடுத்த நடவடிக்கைகள் என்ன எனவும் காட்டம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் முதல் தகவல் அறிக்கை வெளியானது தொடர்பாக காவல் ஆய்வாளரிடம் விசாரணை. சென்னை அபிராமபுரம் காவல் ஆய்வாளர் பிரதீப்பிடம் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை. அரிட்டாப்பட்டியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என விவசாயிகள் மனு அளித்த நிலையில் அதை மாவட்ட ஆட்சியரை வாங்க சொல்லிவிட்டு நடையை கட்டிய திராவிட மாடல் முதல்வர். மக்களுக்கு கிடைத்த வெற்றிக்கு ஸ்டிக்கர் ஒட்ட சென்ற முதல்வர் விவசாயிகளின் மனுக்களை வாங்காததால் விவசாயிகள் அதிருப்தி. சென்னை புரசைவாக்கத்தில் உள்ள தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் முன்பு தன் மகளுக்கு நீதி வேண்டி தலைமை காவலர் நடத்திய போராட்டம் காண்போரை கண்கலங்க செய்தது. மக்களுடன் நிற்பதே என் கடமை என கலர்கலராக கதை சொல்லும் முதல்வருக்கு தன் துறையில் பணியாற்றும் காவலர் 4 ஆண்டு கால போராட்டம் கண்ணுக்கு தெரியாதது ஏன் என மக்கள் கேள்வி. அனுபவம் இருந்தா தெரியும். இன்னைக்கு நான் பண்ணி கொடுத்துறேன்னா அதே மாதிரி தான் நீங்க சொல்றாங்க. என்ன இதே தலைமைச் செயலகத்தில் போய் நின்று கூட பண்ணி பார்த்துட்டேன். அப்ப அரசாங்கம் எங்க சார் போச்சு? குழந்தை பத்தி பேச மாட்டாங்க. அப்ப இவங்க தப்பு பண்ணி தெரிஞ்சல சார். நான் தாழ்த்தப்பட்டவனாலதான் இந்த பிரச்சனையா? நான் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தனால தான் இல்லைன்னா எனக்கு தனியாக மாநிலம் கொடுத்துங்க சார். நான் போயிடுறேன். சென்னையின் மையப்பகுதிகளில் உள்ள பழைய கழிவுநீர் உள்கட்டமைப்புகள் சுமார் 4000 கோடி மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட உள்ளதாக தகவல். மழைநீர் வடிகால்வாய் என்கின்ற பெயரில் 4000 கோடியை வாரி சுருட்டிய திராவிட மாடல் ஆட்சி முடிவுக்கு வரும் நிலையில் மீண்டும் ஒரு 4000 கோடியை சுருட்ட திட்டமிடுகிறதோ என மக்கள் விமர்சனம். சென்னையில் உள்ள 12 லட்சம் கட்டிடங்களில் முறையாக மழைநீர் கட்டமைப்பு இருக்கிறதா என ஆய்வு செய்ய இருக்கிறதாம் திறனற்ற திராவிட மாடல் அரசு. 4 ஆண்டுகளாக கும்பகர்ண தூக்கத்தில் இருந்த அரசுக்கு இப்போதுதான் புரட்சித் தலைவி அம்மா கொண்டு வந்த மழைநீர் சேகரிப்பு திட்டத்தின் அருமை புரிந்திருக்கிறது என மக்கள் விமர்சனம். தமிழ்நாட்டின் முதல் நீரேற்று புனல் மின் திட்டமான மேல்பவானி திட்டம் மத்திய அரசின் சுற்றுச்சூழல் அனுமதிக்காக காத்து கிடக்கும் அவலம். தந்தையின் பேனா சிலைக்கு உடனே அனுமதி வாங்கிய திராவிட மாடலும் விவசாயிகளை டெல்லிக்கு அழைத்து சென்று நாடகமாடும் மைனாரிட்டி பாஜகவும் இந்த திட்டத்தை கண்டுகொள்ளாதது ஏன் என மக்கள் கேள்வி. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த காமுகன் போக்சோவில் சிக்கினான். பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நாள்தோறும் அதிகரித்து வருவது பெற்றோர்களிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பெரம்பூரில் 3 சிறுமிகளை பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய இளைஞர்கள் ஏமாற்றி பாலியல் வன்கொடுமை செய்திருக்கும் சம்பவம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திராவிட மாடல் ஆட்சியில் தினம்தோறும் அரங்கேறும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களால் குழந்தைகளை வெளியே அனுப்பவே அச்சப்படுவதாக பெற்றோர் வேதனை. சென்னை யானைக்கவுனியில் மதுபோதையில் ஏற்பட்ட தகராறில் வடமாநில தொழிலாளி படுகொலை. அமைதி பூங்காவாக இருந்த தமிழகம் ஸ்டாலின் ஆட்சியில் போதையின் பிடியில் சிக்கி சீரழிந்து வருவதாக மக்கள் விமர்சனம். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் அருகே காணாமல் போன இளம்பெண் உடலில் காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டதால் அதிர்ச்சி. ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களின் பாதுகாப்பு நாளுக்கு நாள் கேள்விக்குறியாகி வருவதாக மக்கள் வேதனை. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே சொத்து தகராறு காரணமாக பெண் அடித்தே கொலை செய்யப்பட்டதால் பரபரப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் கொலைகள் நடைபெறாத நாளே இல்லை எனவும் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாகவும் மக்கள் விமர்சனம். சென்னை திருவான்மியூரில் ஹெராயின் போதைப் பொருட்களுடன் அசாமைச் சேர்ந்த 2 சிக்கினர். திமுக ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. பூந்தமல்லி அருகே டியூசன் முடித்துவிட்டு சென்ற 8 வயது சிறுமியை ராட்வில்லர் நாய் கடித்து குதறியதால் பரபரப்பு.
நாயின் உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர் கோரிக்கை. கோவை சூலூர் அருகே குடியரசு தினத்தன்று கள்ளச்சந்தையில் மது விற்றவர்களை காவல்துறை கண்டுகொள்ளாத நிலையில் பொதுமக்களே கையும் களவுமாக பிடித்த அவலம். கரூர் கம்பெனியின் டாஸ்மாக் கொள்கையை காவல்துறை கண்டும் காணாமல் இருக்கும் நிலையில் பொதுமக்கள் கொதித்தெழுந்ததால் பரபரப்பு. குடியரசு தினம் அன்னைக்கு ஓபன் பண்ணக்கூடாதுன்னு தெரியாதா? தெரியுமா தெரியாதா? க்ளோஸ் பண்ணுங்க. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 34 தமிழக மீனவர்களுக்கு 10 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்ட இலங்கை நீதிமன்றம். யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் மீனவர்களை மீட்க மைனாரிட்டி பாஜக அரசும் திராவிட மாடல் அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை. 2023ஆம் ஆண்டு 230 மீனவர்களும் 2024ஆம் ஆண்டு 554 மீனவர்களும் 2025ஆம் ஆண்டின் முதல் மாதம் முடிவதற்குள் 42 மீனவர்களும் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டிருப்பதாக அதிர்ச்சி தகவல். டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் மக்களுக்கு கிடைத்த வெற்றிக்கு ஸ்டிக்கர் ஒட்டிக்கொள்ளும் ஸ்டாலின் அரசு மைனாரிட்டி பாஜக அரசுக்கு அழுத்தம் கொடுத்து மீனவர்களின் கைதை தடுக்காதது ஏன் என மீனவ மக்கள் கேள்வி. பூந்தமல்லி அரசு மருத்துவமனையில் மருத்துவர் பற்றாக்குறையால் நோயாளிகள் நீண்ட வரிசையில் நின்று சிகிச்சை பெறும் அவலம் அரங்கேறியிருக்கிறது. திராவிட மாடல் அமைச்சர் மாரத்தான் ஓடுவதில் மட்டும் கவனம் செலுத்துவதால் அரசு மருத்துவமனைகள் சீரழிந்து வருவதாக மக்கள் வேதனை. கோவையில் குடியிருப்பு பகுதியில் நவீன மதுபான கூடம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கையில் பதாகைகளுடன் மனு அளிக்க வந்த பொதுமக்களால் பரபரப்பு. ஸ்டாலின் அரசு கல்லா கட்டினால் போதும் என மக்கள் விரோத செயல்களில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள மின்வாரிய அலுவலகம் முன்பாக பல்வேறு கோரிக்கைகளை மின்வாரிய ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம். ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை தமிழ்நாடு அரசு அமைச்சரும் விளக்க வேண்டும், விடிய அரசுக்கு எதிராக கோஷம். தமிழகத்தில் பொண்ணுக்கு வீங்கி நோய் தொற்று அதிகரித்து வரும் நிலையில் அதற்கான தடுப்பூசியை தேசிய தடுப்பூசி பட்டியலில் சேர்க்க வேண்டும் என சுகாதாரத்துறை அதிகாரி பேச்சு. இந்த கோரிக்கையை முன்வைக்க வேண்டிய அமைச்சர் மாசு வாரிசுகளுக்கு துதி பாடுவதில் மட்டுமே அக்கறை காட்டுவதால் அதிகாரியே அமைச்சர் போல கோரிக்கைகளை முன்வைக்கிறாரா என மக்கள் கேள்வி. பொண்ணுக்கு வீங்கி நோய்க்கான தடுப்பூசியை தேசிய தடுப்பூசி பட்டியலில் சேர்க்க சொல்வது ஏன்? மாடல் அரசு என மார்த்தட்டும் அரசிடம் தடுப்பூசி போடக்கூட திறனும் நிதியும் இல்லையா என மக்கள் கேள்வி. காலை உணவு திட்டத்தை தனியாருக்கு தாரை வார்க்க திட்டமிடும் சென்னை மாநகராட்சி. காலை உணவு திட்டத்திற்கான உணவு அம்மா உணவகங்களில் தயார் செய்யப்படும் நிலையில் அதை தனியாருக்கு தாரை வார்க்க ஒப்பந்தம் கோரப்படுவதால் அம்மா உணவக ஊழியர்களின் பணி பாதுகாப்பு கேள்விக்குறி. நீட் தேர்வில் தேர்வு நேரம் 3 மணி நேரமாக குறைக்கப்பட்டிருப்பதும் ஆப்ஷனல் கேள்விகள் ரத்து செய்யப்பட்டதும் மாணவர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தேர்வு நெருங்கும் நேரத்தில் இத்தகைய மாற்றங்களை செய்வதால் மாணவர்கள் குழப்பமடையவும் பதற்றமடையவும் வாய்ப்பு இருப்பதாக கல்வி ஆர்வலர்கள் வேதனை. ஜிஎஸ்டி வரி செலுத்துவோரை குறிவைத்து மோசடி ஆசாமிகளால் அனுப்பப்படும் போலி சம்மன்களை சிபிஐசி தளத்தில் சரிபார்த்து கொள்ளும்படி அறிவுறுத்தும் மைனாரிட்டி பாஜக அரசு. பொதுமக்களுக்கு அறிவுரை சொல்லும் அரசு மோசடி ஆசாமிகளை பிடித்து கடுமையான நடவடிக்கை எடுப்பதில் ஆர்வம் காட்ட வேண்டும் என மக்கள் காட்டம். புதுடெல்லியில் தேர்தல் வாக்குறுதியாக மாணவர்களுக்கு மெட்ரோ ரயிலில் பயணிக்க இலவசம் என பாஜக தேர்தல் பிரச்சாரம். இலவசங்களை எதிர்ப்பதாக விளம்பரம் செய்த மைனாரிட்டி பாஜக அரசின் லட்சணம் இதுதானா என மக்கள் கேள்வி. இந்தியாவில் தேயிலை இறக்குமதி கணிசமாக அதிகரித்துள்ளது உள்நாட்டு விவசாயிகளை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. வெளிநாட்டு இறக்குமதிகளை தவிர்த்து உள்நாட்டு உற்பத்திக்கு நியாயமான விலை கிடைக்க மைனாரிட்டி பாஜக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. இந்தியாவில் புற்றுநோய் பாதிப்பு உலகளாவிய சராசரியை கடந்துவிட்டதாக ஆய்வறிக்கையில் தகவல்.
இந்தியாவில் புற்றுநோய் நோயறிதல் 35% அதிகரித்துள்ளதாகவும் 9 பேரில் ஒருவருக்கு புற்றுநோய் ஏற்படும் வாய்ப்பு இருப்பதாகவும் அதிர்ச்சி தகவல். பிரதமரின் ஜன்தன் வங்கி திட்டம் மூலம் 53 கோடி வங்கி கணக்குகள் தொடங்கப்பட்டிருப்பதாக மைனாரிட்டி பாஜக விளம்பரம் செய்த நிலையில் அதில் சுமார் 20% வங்கி கணக்குகள் கடந்த 2 ஆண்டுகளாக முடங்கி கிடப்பதாக தகவல். வீண் விளம்பரம் செய்து மக்களை ஏமாற்றுவதில் திராவிட மாடலையே மைனாரிட்டி பாஜக மிஞ்சிவிட்டதாக மக்கள் விமர்சனம். ரயிலில் பயணிகளுக்கு தேவையான வசதிகள் இல்லை, கூட்ட நெரிசலில் சிக்கி தவிக்கிறோம் என மக்கள் புலம்பி வரும் நிலையில் தெற்கு ரயில்வே நடப்பு நிதியாண்டில் 9,170 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளதாக தகவல். அதிக டிக்கெட்டுகளை விற்பனை செய்து மக்களை ஆட்டு மந்தை போல அடைத்துச் செல்லும் ரயில்வே நிர்வாகம் கல்லா கட்டுவதில் மட்டும் ஆர்வம் செலுத்தாமல் கூடுதல் ரயில்களை இயக்குவது, வசதிகளை மேம்படுத்துவதிலும் அக்கறை செலுத்த வேண்டும் என மக்கள் கோரிக்கை. தெலங்கானாவில் ரயில் தண்டவாள இரும்புகளை ஏற்றிக் கொண்டு வந்த லாரி ஆட்டோ மீது கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. விபத்தில் 7 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பலியான நிலையில் மேலும் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என அச்சம். சென்னையில் 22 கேரட் தங்கத்தின் விலை ஒரு சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 60,320 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து கிராம் 104 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஜூனியர் மகளிர் T20 உலகக்கோப்பை தொடரில் அரையிறுதிக்கு முன்னேறிய இந்திய அணி தனது முதலாவது சூப்பர் 6 சுற்று ஆட்டத்தில் 6 புள்ளிகளை பெற்று அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 15 பேர் பலி. இஸ்ரேல் கைப்பற்றியிருந்த இடங்களுக்குள் மக்கள் நுழைய முயன்றபோது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக தகவல். சூடானில் மருத்துவமனை மீது நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 70 பேர் பலியானதாக தகவல். சூடானில் உள்நாட்டு போர் உச்சகட்டத்தை எட்டி வரும் நிலையில் மருத்துவமனையின் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் மனித தன்மையற்றது என உலக நாடுகள் கண்டனம். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய அகதிகளை திரும்பப் பெறுவதாக கொலம்பிய அதிபர் கஸ்டவோ பெட்ரோ அறிவிப்பு. அதிபரின் விமானத்தை அனுப்பி அகதிகளை திரும்ப அழைத்து வர இருப்பதாக அறிவிப்பு.